என் அவளை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே கேட்கலட்டி. இம்மா தூரம் வந்துட்டு இதுக்கப்புறம் அவளை நினச்சி பார்க்கறதுக்கு எனக்கு மனசே அடையலட்டி. நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியலையே. என் அவளை விட்டு நான் வந்துட்டேனே, எனக்கு கஷ்டமாக இருக்குது பாருட்டி. இனிமே எப்படிட்டி நான் கீதாவை எப்படி பார்ப்பேன்? இன்னும் 6 மாதம் ஆகும்ட்டி அவளை வர்றதுக்கு. ஐயோ கடவுளே, ஏட்டி வாட்டின்னு அத்தனை வாட்டி கூப்பிட்டேன். என் பேச்சை கேட்டதானே கிறுக்கு மாடு. என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. ஒரு விஷயத்தில் எவராவது செருக்கி பைய 2 பேரும் கேட்கவே மாட்டேங்கிறானுவோ. இந்த ஆளும் கேட்க மாட்டேங்கிறான். நான் பெத்தவளும் கேட்க மாட்டேங்கிறாளுவோ. இவ இருக்கிறா பாரு, இவ அப்போ எப்போ அவளை ஒழிச்சு கட்டுவோம்னு இவன் நிற்கிறா இந்த சூழி மாடு. என்னமோ அவளை நான் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான் நான் தலையில். அதுக்குன்னு அவள் விட்டுட்டு வந்த உடனே இவளுக்கு எம்மா சந்தோஷத்தை பார்ட்டி இவன் மூஞ்சியில். என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை. என் அவளை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு உயிரே இல்லை பார்த்துக்க. ஏட்டி அப்படிதான் நம்ம வந்தோமே வெளிநாட்டிலேருந்து. புதுக்கோட்டைக்கு வந்த உடனே அவங்க ஒரு காரை பிடிச்சி பிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க பாரு. இந்த கிறுக்கச்சி இருக்கிறாள் அம்மா போகும்போது ஆளுக்கு 100 பவுன், உனக்கு மட்டும் 500 பவுன் வாங்கித்தாம்மான்னு சொன்னாலே அம்மாவை. எங்கடி அது கட்டி நம்மளை பேக்கப் பண்ணி சீக்கிரமாக பிளேட் ஏற்றி விட்டுட்டாள் எட்டி. எட்டி அவளை என்னடி பண்ணுறது? எனக்கு ஒரு பக்கம் ஆத்திரம் அழுவ தாங்கனால, ஒரு பக்கம் இவன் மேலே கோவம் இருக்குட்டி கோவம். அவள் கல்யாணத்துக்கு தானட்டி 500 பவுன் நான் வாங்க சொன்னேன். எட்டி 1 பவுன் கூட வாங்கி கொடுக்காத நம்மளை துரத்தி விட்டுவிட்டாள் எட்டி. எட்டி என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோக்கு மட்டும் 30 பவுன் வாங்கிட்டு நல்ல எஸ்கேப் ஆகி வந்து விட்டாளுவா. அதுவும் புதுக்கோட்டையில் நின்ன வேகத்துக்கு ஐயோ ஆளுக்கு ஆள் ஒரு டாக்ஸியை பிடிச்சி நான் கிளம்புறேன்னு ஓடிவிட்டாங்களே. என்னத்தை சொல்கிறது? எங்கே அந்த பவுனை கேட்டுவிடுவோன்னு ஓடிவிட்டாள் ஒட்டி. என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு விளங்கலை. எப்போ பாரு இந்த கீதா மாடு. சரி நமக்கு தான் ஒன்றும் வாங்கலை. இந்த வயசான பொம்பளை ஒரு 2 பேர் இருக்கிறாளுவல. நம்ம ஆயாக்காரி இவ்வளோக்கு ஒரு 10 பவுன் வாங்கி கொடுப்போம்னு ஒரு சூடு சொரணல்ல. என்னத்தை புள்ள பத்தம் போ. எனக்கு ஆத்திரமும் வருது, அழுவியும் வருது, எல்லாம் என் தலை எழுத்துட்டி. ஆமாம் நான் கூட என்னமோ கனவுல இருந்து தெரியுமா, அவக்காரி ஒரு 100 பவுன் வாங்கி கொடுப்பா, நம்ம 1 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது கொடுத்துடுவோம்னு நினச்சேன். ஒன்றுத்துக்கும் புண்ணியலான்னு பண்ணிவிட்டாளா. என்னத்தை சொல்கிறது? சரி விடு, அழுது என்னத்தை புண்ணியத்தை கண்டோம் போங்க. அவப்பா என்ன பண்ணுறது, அவளோட நிலமை அப்படி. பட்டுன்னு கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுவிட்டா. அவளுக்கு என்ன வேலையோ நம்ம அதையும் நினைக்கணும். எக்கா இருந்தாலும் நீனு இப்போ நகையை விடவா இப்போ புள்ளியை நினைக்காதன்னு அழுதுகிட்டு இருக்கிற. எனக்கு அவளை விட்டுட்டு வந்ததே என்னமோ எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ஆனால் ஐயோ சாமி, ஆனால் உன் நாத்தனாருங்களாம் இப்படி இருக்கவே கூடாதுக்கா. சி நகையை வாங்கிக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாலும் பாரு புதுக்கோட்டையில். அவன் டிரைவர் இறக்கி விட்டான் பாரு வட்ட வேகத்துக்கு. வேற ஒரு வண்டியை பிடிச்சி பஸ்ஸுக்கு கூட நிற்கல பாரு அவ்வளோ. ஆளுக்கு ஆள் ஒரு வண்டியை பிடிச்சி பவுன் எடுத்துக்கிட்டு புள்ள குட்டியை கூட்டிக்கிட்டு ஓடிய போயிட்டாலுல. நீங்கள் என்ன நிலமையில வரீங்க, எப்படிப்பட்ட மன கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு கூட கொஞ்சம் கூட சொரணல்ல பாரு சொரண. என்னத்தை சொல்லுவேன்னு எனக்கே ஒன்றும் புரியலக்கா. உன் புருஷன் மூஞ்ச பாரு பாவம் தெரியுமா அந்த அண்ணன். சொல்ல முடியாத துக்கத்தை தொண்டையில் அடக்கிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வராரு. என்னமோ மவளை விட்டு பிரிஞ்சு வந்தது கூட பெரிய கஷ்டம் இவருக்கு. இது ஒரு அளவுக்கு கூட பிறந்தவங்க தானே. என்ன ஏது விடு, நான் கவலைப்படாத. இன்னும் ஒரு 4 ஆறுதல் வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத பிடிச்சேன்னு எனக்கு அதை நினச்சி ஒரு கவலையாக இருக்குக்கா. என்னத்தை சொல்கிறதுனே தெரியலக்கா. எப்படி தான் இப்படி இருக்கிறாளோ சொந்தக்காரிவோ என்னமோ போ. எல்லாம் யாரை சொல்லியும் குத்தம் இல்லை. நம்ம வாக்கப்பட்ட இடம் சரியில்லைன்னு போக வேண்டியதான். ஏட்டி நீ மட்டும் என்னட்டி, நானும் நகை எடுத்து கொடுப்பான்னு நான் ஒரே ஆசையிலேயே உக்காந்து கிடந்தேன்டி. ஆனால் எப்படி பண்ணுவான்னு நான் நினச்சே பார்க்கலட்டி. என்ன பண்ணுறது, அவளுக்கு உள்ள வேலை. நமக்கும் கரெக்டான நேரத்துக்கு டிக்கெட்டு போட்டு வச்சுருந்ததால நம்ம அவசரம்னு முடியாத வேண்டி தான் இருந்துச்சு. இல்லை நான் அவள் வாங்கி கொடுக்காமலும் இருக்க மாட்டாக்கா. எக்கா நீ என்னமோ அவளை நினச்சி வருத்தப்பட்டுட்டு கிடக்காத. அவன் நல்லவ தான் தெரியுமா. உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரை விட அவன் நல்லவ தான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும். அதனால் வாங்க இன்னைக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு தானே வந்தா. என்ன அன்னைக்கே நம்மளும் ஒரு 10 பவுன் 20 பவுன் வாடி வாங்குவோம்னா வாங்கி கொடுத்துருப்பா. நீ 500 பவுனு 100 பவுனுன்ன சரி அப்போனா இன்னொரு நாளைக்கு தான் வரணும். இந்த ஊரில் நிறைய சட்டத்திட்டம் இருக்குன்னு அவள் சொல்லிட்டான். அதுக்கு என்னமோ அவளுக்கு திடீர்னு டிக்கெட்டு புக் பண்ணி வச்சுருந்துருக்கான்னு யாருக்கு தெரியும். என்னமோ வரும்போதே புக் பண்ணிட்டாலாம் திரும்ப போகிறத. அப்புறம் நம்ம அந்த நேரத்துக்கு வந்தால் தானே நமக்கு காசு மிச்சம் போகணும். இல்லைன்னா திரும்ப இந்த டிக்கெட்டை திரும்ப 10-20 பேருக்கு எடுக்கணும்னா எவ்வளோ ஆகும். ஏக்கா இல்லைக்கா புரியாமல் பேசுகிற ஓம் அவளே நீயே புரியணும்க்கா. ஏன்க்கா இப்படி அழுதுகிட்டு கிடக்கிற, அழுவாத விடு. எட்டி நகையை ஒதுக்கிட்டி ஒரு பக்கம் என் அவளை நினச்சி தாண்டி எனக்கு கவலையாக இருக்குது. என்னமோ அவள் 1000 வாட்டி சம்பாரிச்சு வாட்டி அந்த நகையோட. ஆனாலும் அவள் அங்கேயே கிடக்கிறனே சொல்கிறாட்டி. இங்கே வரமாட்டான்றாளே. நான் என்ன பண்ணுறது? நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்றோம், கேட்கவே மாட்டேங்கிறாளாட்டி. ஒரே ஆத்திரமாக வருதுட்டி எனக்கு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவன் ஞாபகத்தோடு இருக்கும் தெரியுமா. எனக்கு கஷ்டமாக இருக்குடி என் பெரிய மாவளை விட்டுட்டு வந்தது. ஐயோ கடவுளே. எட்டி
நல்ல கவனிங்கட்டி. என்ன தவிர இந்த காருக்குள்ள அவள் அப்பனை தவிர வேறு எவட்டி கவலைப்படுறான் சொல்லு பாப்போம். 2 பொம்பளை இருக்கிறாளுவா. பத்தாயிரத்துக்கு இந்த கிழமை ஒருத்தவன். 3 ஆயா தாத்தா இருக்கிறாங்களே, எங்கேயாவது வருத்தப்படுறாங்களா சொல்லு பாப்போம். ஆமாம், நீ ஒரு ஆளுக்கா? நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம தான் வருத்தப்படணும். பின்ன யார் வருத்தப்படுவா? ஆயாக்காரி வருத்தப்படுவாளாம். வருத்தப்படுறது எல்லாத்தையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னமோ எல்லாம் வாங்குற வரைக்கும் தான் சொந்த பந்தம் எல்லாம். என்னமோ அழுவாங்களாமா. அழுவுறது அங்கே பாரு, உன் புருஷன் அழுவுறாரு, இங்கே நீ அழுவுற பாரு. உன் கூட அவ கூட பிறந்தால இதை சூழி மாடு இவ கூட அழுவுறாளா என்ன? சிரிச்சுக்கிட்டு வரா ரொம்ப சந்தோஷத்தில். என்னமோ நீ அங்கே போனதுலேருந்து கீத்தான்னு சுற்றுனதே அவளுக்கு பெரிய ஆத்திரம் தாங்க முடியலன்னு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டால. 7 நாளாக அங்கேயே கடந்து எங்கேயே மறைஞ்சே கடந்தா பாருவ. கேட்டால் சித்தப்பா ரூமில் இருந்தான், சித்தி ரூமில் இருந்தான்னு சொல்கிறா. அப்படி பொறாம கொண்டு பிடிச்சிருக்கிறா இந்த சூழி ஒரு அக்காளுக்கு அக்கா. மற்றவங்களாம் எதுக்கு அழுவ போகிறாங்க? அழுவ மாட்டாங்க, விடு. நீ ஏன் அதை நினச்சி வருத்தப்பட்டு கிடக்கிற? சரி அண்ணா, எங்கள் வீடு வந்துருச்சு, சித்த வண்டியை நிறுத்துங்க. நானும் எங்கள் மாமியாரும் இறங்கிக்கிறோம். என் வீட்டில் என்னென்ன கிடக்குதோ, என்னென்ன வேலை அப்படியே கிடக்குதோ, என்னென்ன பண்ணி வச்சாங்களோ தெரியலை. 2 பயலுகளும் சேர்ந்துக்கிட்டு என்னத்தை பண்ணி வச்சானோ வீட்டையே திருப்பி போட்டாலும் போட்டிருப்பானுவான். செத்த நிறுத்துங்கண்ணே. நிறுத்துறோம்மா. அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? நான் போயிட்டு வரேன். சாயங்காலமாக வரேன். நீ என்ன பண்ணுற, போய் சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட்டு எடு. நானும் போய் குளிச்சுட்டு என் வீட்டில் என்னத்தை திருப்பி வச்சுக்கிறானோ தெரியலை, எல்லாத்தையும் சரி பண்ணி ஏற கட்டி வச்சுட்டு சாப்பிட்டு அப்புறமா வரேன். என்ன சொல்கிற? இரு, நான் வந்துடுறேன். வாங்க, வந்து இறங்குங்க. வீடு வரப்போகுது, அப்படியே உக்காந்துருப்பீங்க. இத்தனை நாள் சுற்றுனது பத்தாது பாருங்க. வாங்க போவோம். யார் இவ சொல்கிறா பாரு என்னைய இறங்க சொல்லி? எனக்கு தெரியாதையா இருக்குது. அங்கே இருந்த வரைக்கும் ஒரு பாசத்தையும் காணும், ஒரு மண்ணாங்கட்டியும் காணும். இங்கே வந்த உடனே பக்குன்னு இறங்குறா. சரி அக்கா, மொட்டுச்சக்கா, சரி நான் இறங்குறேன். எட்டி அம்புச்சோம். அப்புறமா பாப்ப முட்டி அந்த ஆலமரத்து கட்டைக்கு 2 பேரும் வாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம பார்த்துக்குவோம். என்ன? நான் போய் வரேன், அப்புறம் வரேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. வீட்டில் என்ன ஏது என்ன ஆச்சுன்னு தெரியலை. நான் போய் பார்க்குறேன் முதல்ல என் பேர பிள்ளைய. பாட்டி அக்கா, அக்கா, எப்படி இருக்கிற பாரு இந்த பங்கசம் அக்கா. பக்குன்னு வீட்டு வரைக்கும் வந்தான்னா டக்குன்னு இடையிலேயே இறங்கி நின்றுக்கிட்டு ஓடுது பாரு, ஓடு. என்னட்ட சொல்கிறட்டுன்னு தெரியலை எனக்கு. போ, எல்லாம் கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் வருவோம் போடுறக்கு உன் கூடையா. என்னட்ட சொல்கிறட்டு எப்படி இறங்கிக்கிட்டு ஓடி போச்சு பாரான். என்னம்மா, சரி அது இருக்கட்டும். யாக்கா, உன் மரும்பு என்ன கட்டார் தாரையாக தண்ணி வச்சுக்கிட்டு வராள. என்னமோ உன் பேத்துக்காரி நகையை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி கொடுத்து அனுப்பி விட்டா படுறக்கா. என்னமோ வயிற்றுச்சில் வந்து கொடுக்குறா. உன் மவகாரி அப்பா விட்டா போதுன்னு 3 பேரும் புதுக்கோட்டையில் இறங்கின வேகத்துக்கு 3 டசையில் பறந்து விட்டாளுவல சிட்டாட்டம். எம்மா இந்த மாதிரி பிள்ளை நான் எங்கேயும் பார்க்கல டீ. எம்மா சாமி, பயங்கரமான ஆளுவலாக இருக்கிறாள் உன் அவ்வளோவா. இந்த வயசில் இப்படி இருக்கிறாள் எம்மா. ஆனால் அக்கா, உன் மருமகனும் அதுக்கு மேலே இருக்கிறானு அக்கா. எள்ளுன்னா எண்ணெயா டக்குன்னு டாக்ஸி பிடிச்சி டக்குன்னு கிளம்பிட்டானோல. எங்கே இருந்தால் இந்த 30 பவுன் நகையோட கேட்டு வாங்கிப்பா பஞ்சவரம்னு கிளம்பி விட்டாங்க போடுறக்கு புருஷன் மடாட்டி. அது என்னமோ உண்மைதான். எங்கே இறங்கி கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு போனாக்கா இந்த பஞ்சவரணம் எங்கே காட்டுங்க பாப்போம்னு வாங்கிட்டு விட்டுருவாளோன்னு பயந்துக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாளுவா. பொல்லாத திருட்டு மாடுவோம் என் அவ்வளோவா. திருட்டு புட்டியான அதிகம் இருக்கும். என்னத்தை சொல்கிறது, அது கிடக்கட்டும் அந்த கடையை. நானே என் பேட்டியை விட்டுட்டு வந்துட்டு மனுஷன் நொண்டு போய் வந்துக்கிட்டு இருக்கண்டி பாட்டி. எத்தனை இடமெல்லாம் சுட்டி காட்டினான். இப்போ நினைக்கும் போது அவள் இல்லைன்றது பெரிய கவலையாக இருக்குட்டி, கவலையா. மனுஷன் நொண்டு போச்சுடி. எம்மா, அதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அவள் ஒன்றா ஊர் விட்டா போயிட்டா? என்னமோ அவள் வெளிநாட்டில் வேலை செய்கிறா, போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அவள் எப்படி இருக்கிறா யாராக இருக்கிறான்னு. போனதுலேருந்து என்ன ஆட்டம் ஆடினேன். கீட்டான்னுக்கிட்டு ஐயோ சாமி தாங்க முடியலையே உங்கள் தொல்லை. இப்போதான் என் காது கொஞ்சம் அடைஞ்சு போயிருக்குது. இப்போதான் ஊருக்கு வந்ததுலேருந்து ரிலீஸ் ஆகும் போது பாருங்க. எப்போ எங்கே போனால் இந்த சின்னவ சூடியை காணுமே. யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்களா என்னைய? என்னத்த சொல்கிறது, உங்களெல்லாம் பெற்றவங்களாம் என்னை பெற்றீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடுப்பாக வர ஆகுது பார்த்துக்க. எப்போ பாரு பொண்ணு தான் 2வது நாளாக என்ன குப்பை தொட்டில் என்ன தூக்கி எடுத்தீங்க. எப்போ பாரு இப்படியே தாம்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு. இனிமேல் உனக்கு நான் மட்டும்தான் தெரியணும், கண்ணு அவள் வர்ற வரைக்கும். எப்போ பாரு இருக்கட்டும். அதான் நல்லா அழுவுங்க.
கொஞ்சமாவது உன் கறியில நல்ல ரத்தம் ஓட்டா என்ன காக்கற ஓட்டட்டி ஒரு அக்கா காரியை விட்டுட்டு வர எம்மா சிரிச்சுக்கிட்டு வரா பாரு. அப்படி எனக்கு 2 பேரும் ஒருத்தர் கட்டி கொடுத்தா எப்ப பாரு உங்க 2 பேருக்கு சக்காளி கேப் போறா. ஒரு அக்கா காரி வெளிநாட்டுல இருக்கிற அவளை விட்டுட்டு வரமேனு ஒரு அறிவு இருக்கு அவனுக்கு. அழுதுகிட்டு எம்மா கவலையோட வந்துட்டு இருக்கா. என்ன கிண்டல் பண்றா கிண்டல். எம்மா அடி அடிச்சாலும் உனக்கெல்லாம் உடம்பு தாங்கும்டி தாங்கும் நல்லா தாங்கும் பாத்துக்க. கொஞ்சம் கூட சொரணை இருக்க மாட்டேங்குது செவிச்சு போச்சு அடிச்சு அடிச்சு திருட்டு மாட. இனிமே பேசுவோம் வாயில முடிச்சு கிழிச்சு விட்டுறான். அப்பா இங்க பாருங்க அம்மா எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன பார்க்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி என் மொட்டச்சி உன் கண்ணு மட்டும் தான் இவன் என்ன அடிக்கிறான். கேள்வியெல்லாம் கேட்க மாட்டியா? உனக்குலாம் நான் சப்போர்ட் பண்ற ஒரு உனக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போகலாம். எப்ப பாரு கீதா கீதான்னு சொல்றாங்களே. நான் ஒரு கிண்டலுக்கு சொன்னதுக்கு என்னை எப்படி போட்டு அடிக்குது பாரு எங்க அம்மா. எங்க அப்பா என்னமோ செவிடங்க அதுல சங்கு ஊதுன மாரி உக்காந்துக்கிட்டு வராரு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் ஒரு குடும்பம்னு இங்க நான் பிறந்த மாதிரி எங்கேயாவது ஓடி போயிடாமலும் இருக்குது உங்ககிட்ட இருக்கிறதுக்கு. எப்ப பாரு பெரிய பொண்ணுன்னு சொன்னா நான் எங்க போறது? பார்ட்டி சூலி தயவு செஞ்சு அல்லக்கட்டு அடிக்காத எங்களை. ஒழுங்கா வாயை முடிட்டு செவனு உட்கார. நாங்கள் இருக்கிற வசனத்துல கவலையில தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருந்தா வாயை பிடிச்சி தச்சு வச்சு குடும்பத்துக்கு. சூலி சத்த கம்முன்னு இருந்தா நாட்டி. ஏற்கனவே அக்கா கோபமா இருக்கிறாங்க. இவ்வளவு அடி எப்ப நீ வாங்கித்தான் ஆகணுமா சொல்லு பாப்போம். தேவையில்லாம எதுக்கு டீ வாயை கொடுத்து சண்டை வாங்கிட்டு கிடக்குற. செவனவனு இருந்தா என்னட்டி சூலி ஏத்தோ அம்மா பண்றாங்கன்னு விடு. உன் மேல பாசம் இல்லாதாட்டி இருக்கும். என்னம்மா தேவையில்லாம பேசி அவங்களுக்கு கோவத்தை வர வச்சு இதே பாட்டி வாங்கிட்டு நிக்கிற. கண்ணமெல்லாம் பழுத்து போச்சு. ஏக்க உனக்கும் எதுவும் ஒரு இது இல்லக்கா. பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறமேனு ஒரு எண்ணமும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னக்கா கவலையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கக்கா. தேவையில்லாம பிரச்சனைக்கு ஆளாகாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் பத்துக்க. அந்த மனுஷன் ஏதோ என்ன ஏதோ கவலையில ஓட்டிக்கிட்டு போறதால எதுவும் கண்டுக்கல. அவர் பிள்ளைய போட்டு இம்மா அடி அடிச்சாக்கா அவர் என்ன கேட்பாரு? உன்னை போட்டு அடிச்சாலும் அடிச்சு விட பாரு. செவளோன்னு கம்முன்னு கடக்கா. அது இல்லட்டி என்ன அது இல்லட்டி எட்டி பச்சை குட்டியை போட்டு எப்படி அடிக்கிறா பாருங்க. எட்டி கொஞ்சம் ஆள் உனக்கு அறிவு இருக்காட்டி பஞ்சவரணம். என்னம்மா அவளையே விட்டு நம்ம வரோம் ஒருத்தி தான் கிட்ட கிடக்குறா. அவளையும் போட்டு அம்மா அடி அடிக்கிறீ. இப்போ உள்ள காலகட்ட புள்ளிவெல்லாம் அடிக்க தோலுக்கு மேலே வளர்ந்து விட்டாலே அடிக்கிறதுக்கு பயப்படுறாளுவா. நீ என்னட்டு இப்படி இருக்கிறையா? இன்னும் 2 வருஷத்துல வயசுக்கு வந்துட போறா இந்த குட்டி. என்னம்மா இப்படி போட்டு அடிக்கிற அவளை? வாயை முடிட்டு கம்முன்னு வாங்க சொல்லிவிட்டேன். வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் கச்சேரி. அம்மா கோவத்தை கலப்பிக்கிட்டு ஏக்கா என்னக்கா அவன் மருமவ இப்படி போட்டு மாடை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாள் அவன் பேட்டிக்காரிய. இப்படிலாம் அடிக்கலாம் அவன் முதல்ல. ஐயோ அடிக்கிற கோவத்தில் அவளுக்கு கண்ணு மூச்சு தெரியல பாரு உன் மருமவளுக்கு. பட்டார்னு கண்ணத்தில் வைக்கிறாளா. பொறி கலங்கி மூளை குழம்பிடுச்சுன்னா என்னக்கா பண்ணுவா? பெட்ட பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறாளா? சி வீட்டுக்கு போய் நல்லா ஒரு பிடிச்சி விடுவோம் மருமவளை. என்னம்மா திமுரு வேலை பாட்டு பண்ணிக்கிட்டு வரா. அவளும் தாமவ இவளும் தாமவ. இங்கே பாருங்க இருக்கிற கோபத்தில் நீங்கள் வர எனக்கு கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க. ஆத்திரத்தை கலப்பாம. ஏற்கனவே நான் வயிற்றுச்சல வந்துட்டு கிடக்கிறேன். இந்த கீதாவை விட்டுட்டு வந்ததும் கவலையாக இருக்குது. நகை வாங்கி கொடுக்காது பெரிய கவலையாக இருக்குது. நகை வைக்கிற வேலைக்கு ஆளுக்கு 30 பணம் வாங்கிக்கிட்டு உங்கள் மவளும் அப்படியே இறங்கி ஓடிவிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு என்னமோ ஆத்திரம் வருது. நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் கச்சேரி. இங்கே எதுவும் பேச வேணாம் கம்முன்னு இருங்க சொல்லிவிட்டேன். உங்களுக்கு வாயில் என்ன இருந்துச்சு? கொழுக்கட்டியா இருந்துச்சு. அத்தனை நாள் இருந்தீங்களே உங்கள் பேத்தி எடுத்துக்கிட்டு போய் ஆளுக்கு 10 பவுன் செயின் வாங்கிட்டு வந்தானா? எனக்கு ஒரு 10 பவுனுக்கு செயின் வாங்கிட்டு வந்தானா? என்னமோ பேசுகிறாங்க பேச்சு எல்லாத்துலையும் கோட்டை விட்டுவிட்டு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ வச்சுக்கிறேன் நான் வீட்டுக்கு போய் போனை போட்டு பேசிக்கிறேன். நான் இழு நடி இழு எங்கேயோ போன மாதிரியாட்ட ஏமலை வந்து ஏறாட்டோன்னா கழியா. அவ்வளோ அம்மா திறமையாக வாங்கிட்டு போட்டாலுவோ என்ன பண்ண சொல்கிறா இப்போ? நகை கிடைக்கிறேன்னு வெறி பிடிச்ச நாய் கணக்கில் கட்டுறால. நம்மளாலாம் இழுகிட்ட பேச முடியாது அம்மா சாமி. எப்பா எக்கா ஐயோ சாமி வீடு வந்துருச்சுமா சாமி. இந்த வண்டி ஒன்று எடுத்துக்க முதல்ல ஏன் அட்டிம்ப